வணக்கம் சார், என் பேர் ஸ்ருதி, இன்டர்நேஷ்னல் பேஸ்கெட்பால் பிளேயர். என் சொந்த ஊர் மதுரை. எனக்கு அப்பா அம்மா இல்லை. அம்மா வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இறந்துட்டாங்க. அப்பா காலேஜ் ஃபஸ்ட் இயர் கோவிட் டைமில் இறந்துட்டாங்க. எனக்கு ஒரு செகண்ட் வேர்ல்டு அப்படியே நின்று ஃப்ரோஸ் ஆனால் எப்படி இருக்கும். யாருமே இல்லை எனக்கு திரும்பி பார்க்க, ரிலேட்டிவ்ஸ்லேருந்து யாரும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் நான் மட்டும் இருக்கேன். அம்மா செயின் அடகு வச்சு எல்லாமே கஷ்டப்பட்டு தான் நான் எங்கள் அப்பா இறுதி சடங்கு எல்லாமே முடித்தேன். எல்லாருமே அப்பா அம்மாவோட ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கணும், கஷ்டப்படுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு டைமும் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் ஒன்று மட்டும் நான் விடலை, பேஸ்கெட்பால் மட்டும் நான் ஸ்டாப் பண்ணவே இல்லை எக்காரணத்துக்கு கொண்டும். எனக்குள்ளே அந்த வெறி, எங்கள் அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஹாக்கி பிளேயர். அப்பாவுக்கு ரொம்ப ஆசை நான் வந்து தமிழ்நாடுக்காக ஆடணும். ஆப்வியஸாக தெரியும், மதுரையில் வந்துட்டு ரொம்ப லோ இதில் வந்து வர்றோம் நாங்கள், இதெல்லாம் எங்கே சாதிக்க போகுதுன்னு நிறையா பேர் என்னை பார்த்து பேசினாங்க. சென்னை வந்தேன். 8 hours ஒர்க் பண்ணுவேன் டெய்லியும். என் கூட பிறந்த தம்பி இருக்கான், அவனையும் நான் தான் பார்த்துக்கணும். SDT ஹாஸ்டலில் தான் படித்தான். இந்தியாவுக்காக என்னை செலக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் 19th ஏஷியன் கேம்ஸ். அப்படியே படிப்படியாக வந்து எனக்கு தெரியும், ஆப்வியஸாக நான் வேலை வாங்கிடுவேன்றது எனக்கு தெரியும், ஷுவராக தெரியும். ஆனால் வந்து எனக்குள்ளே என்னென்னா, நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம், தமிழ்நாடுக்காக ஆடணும், ஏன் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கல, அந்த ஒரு கேள்வி எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு ஆஃபரும் வந்தது, சதர்ன் ரயில்வேலேருந்து, வெளியே ரயில்வேலேருந்து ஆஃபர் வந்தது. என் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வச்சு அப்ளை பண்ணேன். அதில் டெப்டி சிஎம் உதயநாட்டை கூட பேசியிருந்தான்னா எப்போ எங்களுக்கு வரும். December 23, 2024 என் லைஃப் அப்படியே ஒரு சேஞ்ச் ஆச்சு. ஒரு 1ஆம் தேதி வந்தாலே எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ நம்ம ஹாஸ்டல் ரெண்ட் கட்டணுமே, சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம், தம்பி காசு கொடுக்கணுமே, அவ்வளோ பயந்த என்ன. இப்போ 31st வந்தாலே எங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும் 80,000. ஆர்டர் காப்பிலாம் வாங்கும் போது எனக்கு அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தவே முடியல. அதுக்கு மெயினாக நீங்கள் தான் சார் ஒரு ரீசன். இப்படி இருக்க இளைஞர்களுக்கு நீங்கள் ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருக்கீங்க. இப்போ இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படி இருந்த என்ன இவ்வளோ தூரம் தூக்கி வச்சுருக்காங்க, அது வார்த்தைகளால் சொல்லவே முடியல. ரொம்ப நன்றி சார். எனக்கு வந்து எப்படா உங்கள்கிட்ட பேசுவோன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். எங்கேயுமே பேச வாய்ப்பே கிடைக்கல உங்ககிட்ட. உதயநிதி அண்ணா வந்திருந்தாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். அவரும் இல்லை, பட் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அவருக்கும் நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிவிடுங்க சார். எல்லாமே இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி சார். தேங்க்யூ சார்.